ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மெமரி வச்சுங்க ஸ்பைஸ் ஃபேமிலி எபிசோட்ஸாக வந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போயிடலாம். இவ்வளோ ஓப்பனாக சண்டை நடக்குது, யாரும் பார்க்க மாட்டாங்களா? ஒருவேளை இது மிட் ரேஞ்ச் டைப்பா? அவங்கள வச்சுக்கிட்டு இங்க இருந்து தப்பிச்சு போகிறது கஷ்டங்கிறதுனால சண்டை போட்டே ஆகணும். கிட்ட நெருங்க விட மாட்டேங்கிறானே. இந்த வெப்பனை யூஸ் பண்றதுல வேற கை திறந்தானா இருக்கான். வந்துட்டாங்க. சண்டையா? ஷார்ப்பா எதையும் வச்சு சண்டை போடுறாங்க. ஐயோ மாட்டிக்கிட்டனே. தேவையில்லாம இங்க கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கோமே. இந்த மாதிரி நேரத்துல என்ன பண்றதுனே தெரியல. ஆனியா செல்லம், அச்சச்சோ, அவ மட்டும் பார்த்தானா அவ்வளவுதான். இந்த சர்க்கஸ் ஆண்டி ரொம்ப நல்லா பண்றாங்க. அம்மா மாதிரி கார்த்திக்ல. இது வெறும் பர்ஃபார்மன்ஸ் தான். ஓ, அப்படி மாற்றி விட்டுட்டா விளையாட்டு மாதிரி. நல்ல வேளையில காப்பாத்திட்டா. என்டர்டைன் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. நான் யாருன்னு அடையாளம் தெரியல போல. இப்படி இதை கண்டினியூ பண்ணா ஒளிஞ்சிருந்து தாக்குறதுக்கு இடம் இல்லை. மக்கள் வேற பாக்குறாங்க. என் பின்னாடி வேற நான் காப்பாற்ற வேண்டியவங்க இருக்காங்க. அது போதாதுன்னு என்னால அவன் கிட்டையும் நெருக்க முடியல. அம்மா க்ளோஸ் ரேஞ்ச் பேசுகிறேன். எதுவும் ஒண்ணு சரியில்லை. என் கால கனமா உணர்றேன். ஏன் அடி எடுத்து வைக்க தயங்குறேன்? அவனோட அந்த வெப்பனால நான் பாதிக்கப்படுவேன்றதுனால தயங்குறேனா? சர்க்கஸ் ஆண்டி நல்லா சண்டை போடுங்க. அப்ப வரதுக்கு அவனை நல்லா அடிச்சு கவுச்சு போடுங்கமா. வேற வழி இல்ல. ரிஸ்க் எடுத்து அந்த செயினை இழுத்து அவனை அடிக்க வேண்டியது. அம்மா அதுக்கும் வாய்ப்பு எல்லாம் வேகமா நடந்து முடிஞ்சிருச்சுன்னா மக்கள் வேற சந்தேகப்படுவாங்க. என்ன பண்றது? இவனுங்க வேற ஜோக்கு நின்றுறானுங்களே. அவனு டயர்ட் ஆயிட்டு. கூட்டத்தை கூட்டி தப்பு பண்ணிட்டா இவனுங்க வேற டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒன்னு இவனோட சேர்த்து இவங்களையும் முடிச்சாகணும். எனக்கு 1000ல் ஒரு பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ காட்டுறா அவன் வேலையை. அவகிட்ட நிற்கும் போது யோசிக்க கூடாது. அவ்வளோதான். இந்தியன் தாத்தா. எல்லாம் பாயிண்ட் அட்டாக் தான். என்னம்மா இவ்வளோதான் ஃபைட்டானு? அம்மா பயங்கரமான ஆளுதான். இனிமே அம்மா சொல்ற பேச்சு கேட்டு நடந்துக்கிட்டு தான் எனக்கு நல்லது. அவ்வளவுதான் கிடைச்சிருச்சு. இங்க வர சிவா சந்தோஷப்படுவா. ஐயோ உடனே கடிக்க போடுமே. இந்த வயசுலயே எவ்வளோ கஷ்டம். சர்க்கஸ் நடந்துச்சு பார்க்க போனேன். ஆனி இதுல ஜெயிச்சிட்டா. அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டா. அப்பாவுக்கு தெரியாம இந்த மிஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டா. ஹீரோ ஆனியா இந்த அட்வென்ச்சரை நினைச்சு ஆர்வத்துல தள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன இந்த காஸ்டியூம் அப்படியே மொத்தமா எடுத்துக்கிறேன். நல்லதா சரி இருக்கு. நான் பூச்சாண்டி மாதிரி இருக்குதா? பெர்ஃபெக்ட்டா இருக்கு. எந்த ஆங்கிள் பார்த்தாலும் நான் ஒரு கூல் டூட் மாதிரி இருப்பேன். லூஸ் மாதிரி இருக்குது பாரு. போலாமா? ரெஸ்ட் எடுப்பா. குடும்ப பிரச்சனைன்னு சொன்னாங்க. ஆனா எதை வச்சு அடிச்சாங்கன்னே தெரியலையே. ஏதோ ஐஸ் பிக் வச்சு அடிச்ச மாதிரியே இருக்குல்ல. சந்தோஷப்படு. நான் ஏதோ பழகையில நடந்திருக்கோம். நம்ம தான் போய் பாடி எடுக்கணும்னு நினைச்சேன். ஆமா ஆமா, அந்த அளவுக்கு மோசமா தான் இருந்துச்சு. அடுத்தாலா ரூம்குள்ளே ஒழிஞ்சு போனோம். ரூம் மாத்திட்டாங்க தானே, வரமாட்டாங்க. ப்ளூ லேஸ் நம்பர் 89, அப்புறம் மர்மைட் ஈத்தோலே. இதுக்கு முன்னாடி நான் மேன்ஷன்ல பார்த்த ஃபிராக்ரன்ஸ் மாதிரி இது இல்ல. அவன் லுக்கோட சேர்த்து எல்லாத்தையும் மாத்திட்டான்னு நினைக்கிறேன். மொத்தம் 2 பொண்ணுங்க ஒரு ஆம்பளை இருந்திருக்காங்க. எந்த வாடையை விட்டு வைக்காதவ ஒரு பாடி கார்டா தான் இருக்க முடியும். கேட்டுதா? அவங்க எந்த பக்கம் போனாங்கன்னு பாரு.
அவங்க செகண்ட்ல தேர்ட் கிளாஸ்க்குள்ள போயிருக்க கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை. அப்போ அந்த இடத்துக்கு யாரையாவது அனுப்ப வேண்டியதுதான். ஷிப் ரூட் படி பார்த்தோம்னா நாளைக்கு ராத்திரி வரைக்கும் யார் கண்ணிலையும் படாம தப்பிக்கணும்னு தான் முயற்சி பண்ணுவாங்க. ஆனா வெளியே வர வேண்டிய நேரம் வந்துச்சுன்னா அப்பதான் நாம தப்பிக்க முடியும். அந்த நேரத்துக்காக காத்துட்டு. சரி, இவன் எங்க கொஞ்சிட்டு இருக்கானே தெரியலையே. அவங்கள கண்டுபிடிச்சிங்களா? எங்க கண்டுபிடிச்சோம்? இப்போதைக்கு தேர்ட் டேக்கு போய் தேட சொல்லியிருக்காங்க. யாரையா அந்த இன்ஃபார்மெண்ட் சுத்த வேஸ்டா இருக்கான். ஒருவேளை வேலையே செய்யாம பணத்தை தூக்கிட்டு போயிடலான் இருக்கானோ. நாம இருக்க வரைக்கும் அது நடக்காது. சொல்ல போனா ஷிப்ல இருந்து இறங்குறதுக்கு முன்ன அவன் நம்ம கிட்ட இருந்து வாங்கின எல்லாத்தையும் கறந்துட்டு தான் வெளியே அனுப்புவோம். அவங்களுக்கே தெரியாம மைக் வச்சிருக்கேன் எல்லாத்தையும். நீ என்ன பண்ணுவ? இந்த கப்பல் முழுக்க கிறுக்கணுங்க மட்டும் தான் சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. அதனால எதுக்கும் தயாரா இருக்கிறது நல்லது. அம்மா இல்லைண்ணா. டான்ஸ் ஆடிட்டு எங்க போயிட்டு இருக்க? நம்ம ரூம் இந்த பக்கம் இருக்கு. அம்மா காபத்து. ஒருத்தி ஆல்ரெடி அவளை விட்டு வந்துங்கிற வெறுப்புல தான் அவ இருப்பா. இப்போ நீயும் போய் அவளை டிஸ்டர்ப் பண்ணாத. ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நீ வந்து படுவா, நம்ம ரூமுக்கு போலாம். ஆனா என்னோட அட்வென்ச்சர் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. ஐயோ தூங்கிடுச்சு. இது வரைக்கும் கான்டாக்ட் பண்ணி நம்மகிட்ட பேசவே இல்லை. அவ்வளோ பிஸியா இருக்காளாங்க. கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்கிறது. யாரும் நம்மள ஃபாலோ பண்ணல. ஒயிட் டாப்ஸும் இல்ல. இப்போ நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு தோணுது. அதோட நாம சாப்பிடுறதுக்காக டைரக்டர் நிறைய வாங்கி வச்சிருக்காரு. அடுத்த போட் வர வரைக்கும் நம்ம இங்கேயே அமைதியா இருக்கலாம். சரி சரி, கொஞ்சம் அமைதியா இரு. ஒண்ணும் இல்ல. எவ்வளவு பயங்கரமா இருந்துச்சு. அந்த ஆளுங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு எங்க பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க? ஒருத்தன் கண்ணு வச்சிருக்கான், ஒருத்தன் செயின் மாதிரி ஏதோ பெருசா வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். என்னால முடியல, நான் வீட்டுக்கு போகணும். சும்மா கட்டி ஊரை கூட்டாதீங்க. அவனுங்க எல்லாம் பார்க்க பெருசா இருந்தானுங்க. அவனுங்க மனுஷங்களானே டவுட்டா இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு. நீ பார்க்கதான் தைரியசாலி, ஆனா உண்மையிலேயே பயங்கரமான பயந்தாங்கோலி. உன்னை பார்த்தா சிரிக்கிறதா அலறதா? குழந்தை விட மறைவு. என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆனாலும் எந்த மாதிரி ஆயிடாத. அது இருக்கட்டும், நீ எதுக்காக என் கூட வர ஒத்துக்கிட்ட? ரிஸ்க்னு தெரிஞ்சுதானே வந்த. எதுக்காக இந்த ரிஸ்க் எடுத்த? இதுக்கு சேஃபா அந்த புது ஆர்கனைசேஷன்ல உட்கார்ந்து இருக்கலாமே. அது அது வந்து மேடம், அது லவ் இருக்கோ? என்ன? எப்படி சொல்ல, என்னோட மதிப்பு குறைய கூடாதுன்னு தான் பாஸ் எனக்காக செஞ்ச எதையுமே நான் மறுக்கலன்னு சொல்றதுக்காக தான். போர் முடிஞ்ச காலகட்டத்துல சாப்பிடுறதுக்கு எதுவும் இல்லை. அப்போ பிளாக் மார்க்கெட்டை நடத்தின அந்த குடும்பம் மட்டும் இல்லைன்னா நான் அன்னைக்கே செத்துருப்பேன். இந்தா சாப்பிடு. நன்றி கடா. இத வாங்கினேன்னு யார்கிட்டயும் சொல்லாத. இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரெட்டோட டேஸ்ட் எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் உங்க கூட வரதுக்கு வேற எந்த காரணமும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, அந்த ஆப்பனும் ஆயுதங்களை வித்து அந்த போர் நடத்துறவங்களுக்கு உதவியா இருக்கணும்னு நினைக்கிறான். நாம அதை எப்படியாவது தடுக்கணும். அதுக்காக தான் நான் வந்தேன். அவன் நல்லவனே இல்ல. அவனோட ஆளுங்க எத்தனை பேர் வந்தாலும் சரி, அவங்க எல்லாரையும் நான் உரிச்சு எடுத்துருவேன். எனக்கு சண்டை போட தெரியாது. நீங்க வந்துட்டீங்களா சார்? கவனிச்சேன். அப்ப நீ நம்ம சீக்ரெட் லாக்க திறந்து கதவை திறக்கிற அளவுக்கு பக்கத்துல போன, சரியா? மன்னிச்சிடுங்க சார், நான் கவனமா இருக்கேன். நீங்க 3 பேரும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க, சரியா? ஃபோர்ஜர் உங்களை பாதுகாத்துக்கிட்டு கதவை கிட்டேயே இருப்பா. இந்த மாதிரி நிலைமையில எப்படிங்க தூக்கலாம் வரும்? நீங்க என்ன பண்ணுவீங்க சார்? இந்த ஃப்ளோர்ல நிலைமை எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வந்துடுறேன். நான் ஆபத்துன்னு நினைக்கிறவங்க கதையை முடிச்சிடுறேன். உங்களை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நம்மளுக்குள்ள இத்தனை பேர் வந்துகிட்டு இருக்காங்க, அப்பயும் எப்படி அமைதியா இருக்கீங்க? ஒரு கண்டஸ்டிங் இவங்களுடைய மிஷன். அப்ப கொல்றதும் கொல்லப்படுறதும் உங்களுக்கு ரெண்டுமே சாதாரணமான விஷயம் ஆயிடுச்சுல்ல? போர் முடிஞ்சு 10 வருஷங்கள் ஆனதுக்கு அப்புறமும் நம்மள சுத்தி ஏதோ ஒரு போர் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுல மாற்றமே இருக்காதா? நாம நாமளா இருக்கிற வரைக்கும் என்னைக்கும் இந்த போர் முடிவுக்கு வராது. போர் காலமா இருந்தாலும் அமைதி காலமா இருந்தாலும்
நாங்க எங்க நாட்டுக்காக உழைக்கிற வீரர்கள் தான். தேவைப்பட்டா மட்டும் ஃபுட் ஸ்டெப்ஸ வச்சு சிக்னல் பண்ணுவேன். அதனால அது வரைக்கும் நீ கவனமா இரு. சரி சார், நான் பாத்துக்கிறேன். ஃபோர்ஜர், சொல்லுங்க சார். மிஷன் மேல ஃபோக்கஸ்டா இல்லனா நாம செத்து போக வாய்ப்பு இருக்கு. இவரை பார்த்தாலே பயமா இருக்கே. பயங்கரமான ப்ரோவா இருக்காரு. டைரக்டர் சொல்றதுதான் கரெக்ட். நீங்க 3 பேரும் இப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. தூக்கம் வரலனாலும் சும்மா படுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு நாளைக்கு நிறைய வேலை இருக்கு இல்லையா? குறிப்பா ஷூஸ் போட்டுக்கோங்க. அப்பதான் கிளம்புறதுக்கு ரெடியா இருப்பீங்க. ஓ சரிங்க. நான் லைட்ஸ் ஆஃப் பண்ணிடுறேன். லைட் ஆஃப் பண்றியா? தூங்கிட்டாளா? இவ்வளோ பயத்தை வச்சுன்னு எப்படி தூக்கம் வருது? இப்பதான் ஞாபகம் வருது, லாய்டையும் ஆனியாவையும் என்னால காண்டாக்டே பண்ண முடியலையே. அதுக்கு வாய்ப்பும் இல்லைன்னு தெரியுது. அப்ப என் காலை நான் கனமா உணர்றதுக்கு காரணம் எங்க எனக்கு ஏதாவது அடிபட்டுருமோங்கிற பயத்தினாலயா? இல்ல எனக்கு அடிபட்டதை அவங்க பார்த்தா அவங்களுக்கு புரிய வைக்க முடியாதவங்கிற பயத்திலையா? அவங்களுக்கு புரியலன்னா நான் அங்க தங்கவும் முடியாது. அப்போ எங்க ஃபேமிலி கேமஃப்ளாஜ்க்கு மட்டும் தானா? மறக்காத யார், ஏன்னா உனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ஐயோ டயர்டா இருக்கு. காலங்காலத்துல இப்படி எழுப்பி வாக்கிங் கூட்டு போறிய? சும்மா குழைச்சிக்கிட்டே இருக்காத. முதல்ல குழந்தைய பாத்துக்க சொன்னாங்க, அப்புறம் இப்ப ஒரு நாயை பாத்துக்க சொல்றாங்க. நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியாம என்ன வச்சு விளையாடுறாங்க. அட எவ்வளவு அழகான டாகி. இப்ப நல்லா வளர்ப்பிய. குட் மார்னிங் சார். ஹாய், குட் மார்னிங். உங்களை இதுக்கு முன்னாடி இங்க பார்த்தது இல்லையே. தங்குறீங்களா? ஆமா ஆமா. சரி, முடிஞ்சா நம்ம நாளைக்கும் சந்திக்கலாம். இப்ப டெய்லி வருவானே. அதுவே வாக்கிங் போனா நீ தூக்கிட்டு வருவானே. பான், நீ வேணும்னா என் கூடயே இருந்துடுறியா? என் பேரு ட்வைலைட், வெஸ்ட் எலிஸோட சிறந்த ஸ்பை. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் மரணத்தையே சந்திக்க வேண்டிய நிலைமை வந்தாலும் அதை எப்படி கூலா சமாளிக்கிறதுன்னு எனக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. என்னோட அப்சர்வேஷன், டிசிஷன் மேக்கிங், ரெஸ்பாண்டிங் எபிலிட்டி, இது எல்லாமே சராசரி ஆளுங்களை விட எனக்கு அதிகமாக இருக்கும். அதை வச்சுதான் நான் ஒரு வெற்றிகரமான ஸ்பையா இருக்கேன். ஆனா எங்கேயோ ஒரு சின்ன தப்பு நடந்திருக்கு. எனக்கு தெரியாத பல விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளவு அனுபவம் இருந்தாலும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஒரு நாள் நம்மளை நிச்சயமா கவுக்கும். மக்களுடைய பயத்துக்கான காரணம் என்னங்கிறது நமக்கு தெரியாது. அது மரணமா கூட இருக்கலாம், இல்ல யாருக்கெடுக்கும் தெரியாத தீய சக்தியாகவும் இருக்கலாம். அது யாரு என்னன்னு தெரியாம இருக்கிறது நமக்கு ஒரு பயத்தை கொடுக்கும். சில பேர் இதெல்லாம் மாற்ற முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை கண்டுக்காம விட்டுருவாங்க. அதாவது அப்படி எதுவுமே இல்லைன்னு நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் சில பேர் அதை எதிர்த்து போராடுற சக்தியை மனசுக்குள்ள வளர்த்துப்பாங்க. ஆனா நான் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட். எனக்கு தெரியாத விஷயங்களை பார்த்து நான் என்னைக்கும் பயப்பட மாட்டேன். ஆனா இப்ப நான் பயந்துதான் ஆகணும். ஏன்னா நான் அதை சமாளிக்க வேண்டியிருக்கு. இருள சிக்கன பூமியை மீட்டெடுக்கிறதுக்கு சயின்டிஸ்ட்னா வைரஸ் அழிக்க எப்படி வேக்சின்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த க்ரூஸ்ல 2வது நாள். எனக்கு எப்பேற்பட்ட தடைகள் ஏற்பட்டிருந்தாலும் அதை நான் உடச்சேறிவேன். என்ன குழந்தைய ஹாப்பி படுத்துறதுக்கு இவ்வளவு யோசிக்கணும். என்ன என்டர்டெய்னிங் வேலை முடிஞ்சதா? ஆமா, நேத்து அவங்க 2 பேரும் கொஞ்சம் சண்டை போட்டுக்கிட்டாங்க. நேத்து ராத்திரி சார் பேண்ட்லயே அசிங்கம் பண்ணதால மேடம்க்கு அது பிடிக்காம போயிடுச்சு. இப்ப அவங்க என்ஜாய் பண்ற மூட்ல இல்ல. ஓ அப்படியா விஷயம்? அப்போ அந்த டூரிஸ்ட் இடம் அதுக்கும் பெருசா வாய்ப்பு இல்ல. நீங்க பயப்படாதீங்க,
ஏன்னா நீங்க எந்த தப்புமே பண்ணல. இனி அந்த குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு நீங்க 2 பேரும் என்ன வேணா பண்ணலாம், எங்க வேணாலும் சுத்தலாம். ஓகே சார், தப்பிச்சோண்டா. அட்வென்ச்சர் அட்வென்ச்சர் ஹீரோ ஆன்யா இன்னொரு அட்வென்ச்சருக்கு போறோம். அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ், டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ், எந்த விஷயத்துக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது உனக்கு நல்லா தெரியும் ட்வைலைட். நேத்து சீக்கிரமா தூங்கிட்டேன். இன்னைக்கு உடனே அம்மாவை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆனா அப்பா, அம்மாக்கு பெரிய ஆபத்து. நாம போய் அவங்கள காப்பாத்தணும். என்ன அம்மாவுக்கு ஆபத்தா? என்ன சொல்ற? யாருங்க எல்லாரும் கூடி சண்டை போட்டுட்டு இருக்காளா? இதை என்னால நம்பவே முடியல. ஓ மை காட்! இது நடக்கும்ங்கறதால சொல்ல முடியாது. வேற ஏதாவது ஐடியா யோசிச்சு தான் அப்பாவை டைவர்ட் பண்ணணும். அப்பா, கால்ஃப் விளையாடலாமா? விளையாடணுமா? பெரியவங்க ஏன் கால்ஃப் விளையாடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அப்பா கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ண போது நான் தப்பிச்சு போயிட்டோம். அப்பதான் ஈஸியா இருக்கும். எப்படி போலிங் நான் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. பிராவோ. ஐயா, அதுக்குள்ள முடிச்சிட்டாரே. இப்போ நீ ட்ரை பண்ணி பாரு. ரொம்ப ஜாலியா இருக்கும் ஆனியா. ஓ, நீ பேட்டில் ரிஸ்கே இருக்காது. சரி 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 சரி. சரி போதும். நம்பிக்கை போலாமா? வெற்றியும் ஒரு வகையில சந்தோஷத்தை கொடுக்குது. அதனால அவளுக்கு போதுங்கிற வரைக்கும் விளையாடணும் முடிவெடுத்தாச்சு. இப்ப பேசு. நீ சத்தம் போட்டு யாரையும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது ஆனியா. போச்சு போச்சு. அப்பா போட்ட பிளான்ல நான் மாட்டிக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டேனே. இப்ப வேற ஏதாவது திட்டத்தை போட்டாகணுமே. அவரை கேம்ல முழுக வைக்கிறேன்னு இவன் முழுகிட்டான். அம்மாவுக்கு புக் படிக்க பிடிக்கும்ங்கறதால இங்க அவரை தள்ளி விட்டு நான் ஓடிடுறேன். ஒரு சைடுல பச்சு முடிச்சிருவான். இந்த புக்கெல்லாம் நான் என்னைக்கோ படிச்சு முடிச்சாச்சு. ஐயோ, இப்பயும் ஏதாவது பண்ணிட்டு இருக்க. எல்லாத்துலயும் இவரை என்ஜாய் பண்றோம். ஓ, இது இருக்கா? ஓ, நாளைக்கு வரும். இந்த மொத்த பசிலையும் முடிக்கிறதுக்கு எனக்கு 2 minutes ஜாஸ்தி. அப்சர்வ் பண்ணு. அப்சர்வ் பண்ணு. எனக்கு அப்பா கிட்ட இருந்து தப்பிக்க எனக்கு வாய்ப்பே கிடைக்கலையே. நான் ஜாலியா இருக்கேங்கிற பேர்ல அம்மாவை பத்தி மறந்தே போயிட்டேன். என்ன இது? இப்ப எதுக்கு என்ன முறைக்கிறா? இன்னைக்கு பூரா கத்தி விளையாடிட்டு ஜாலியா தானே இருந்தா, அப்புறம் எதுக்கு சாப்பிடும் போது இப்படி முறைக்கிறான்னு புரியலையே. எனக்கே தெரியாம நான் எதை சொல்லிட்டேனா? பொறுமையா இருக்கு ட்வைலைட். முதல்ல பதட்டப்படாத. ஒருவேளை அவளுக்கு என்ன பிடிக்கலையா? என்ன வெறுக்கிறாளா? இப்படியே போச்சுன்னா ஃபோஜர் குடும்பமே சுக்குநூறா போயிடுமே. நைனா எதுவும் இல்லை நைனா. என்ன ஆனியா, வயிறு தான் வலிக்குதா? ஆர் யூ ஓகே பேபி? அப்பாவை தேவையில்லாம நான் கவலைப்பட வைக்கிறேன். ஒன்னும் இல்லப்பா, இன்னைக்கு நம்ம பண்ண அட்வென்ச்சர் எல்லாம் பிடிச்சது. அப்படியா? நான் என்னமோ நினைச்சிட்டேன். ஆனா அம்மா இல்லாததால அவங்கள மிஸ் பண்றேன். ஓ, எனக்கு அப்பா அம்மா 2 பேரும் கூடயே இருக்கிறது பிடிக்கும். அதனாலதான் எப்படியாவது தனியா போய் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓஹோ அப்படியா? நல்ல வேளை தப்பிச்சு. ஆனியா சொல்ற மாதிரி யாரும் லீவ் போட்டு நம்ம கூட வந்திருக்கலாம்ல. என்ன இருந்தாலும் ஆனியா சின்ன பொண்ணுல, அதான் அம்மாவை மிஸ் பண்றான். யாருக்கு நாளைக்கு லீவ் கிடைக்குமான்னு கேட்டு பார்க்க சொல்லலாம்னா? அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? தெரியலையே. இருந்தாலும் கான்சேஜ் கிட்ட நான் ஒரு மெசேஜ் போட்டு வைக்கிறேன். நமக்கு ரிப்ளை வந்த உடனே அவங்கள போய் பார்க்கலாம். ஓகேப்பா. சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு டெக்ல ஃபயர் ஒர்க் பண்ண போறாங்களா ஆனியா? இன்னைக்கான மெயின் ஈவெண்ட்டே அதானா? அப்படின்னா யாரும் மத்தவங்களும் அங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் கூட்டம் அதிகமா வரும்ல, சோ கண்டுபிடிக்க முடியுமான்னு தான் தெரியல. 2 தீபாவளி அன்னைக்கு சொல்லுங்க. சரி, டைரக்டர் தான் கால் பண்ணாரு. ராண்டிவோஸ் ஷிப் வந்துருச்சு, கிளம்புறதுக்கும் தயாரா இருக்காங்கன்னு அவர் சொன்னாரு. இன்னொரு 4 மணி நேரத்துல நாம அங்க போகணும். அதனால அதுக்கு தயாராயிடுங்க. எதிரியும் இந்த டெக்கு கிட்ட வந்ததுனால இப்பவே இந்த ரூமை விட்டு கிளம்பி வேற இடத்துக்கு போகணும். அவ்வளவு நேரம் இல்லைங்கிறதுனால சீக்கிரமா ரெடி ஆகுங்க. எல்லாரும் மறக்காம விக்க மாட்டிக்கோங்க.
சரி. நான் தான் என்ன மாறினாலும் குழந்தைய வச்சு யாருன்னு தெரியாதவங்க கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் கிடைச்சிருக்கு. அது ஸ்டேட் செக்யூரிட்டி சர்வீஸோட ஃப்ரீக்வன்சி மாதிரி தெரியும். உனக்காலே பேசணும்ல. அப்படின்னா நான் உடனே எல்லாரையும் அனுப்பி வைக்கிறேன். எல்லாரும் ஸ்டேஜ் 3க்கு போங்க. அவங்கள பார்த்ததும் அடிச்சு நொறுக்குங்க. இந்த மைக் டிவைஸ்மே தனியாக வச்சுக்கூடாதா? காலில் பேசுகிறாங்க கண்டுபிடிச்சாரன். நல்லது. நம்மளை சுற்றி எதிரிங்க யாரும் இல்லை. இதுவே கூட பிளானாக தான் நல்லாயிருக்கும். இருந்தால் வித்தியாசமாக போகிறாள் மாறு விஷயம். நீ எபிசோடும் நல்லா இருந்ததுங்க. ஃபஸ்ட்டு சீனே பயங்கரமாக இருந்தது. ஆனால் வந்து ஆனியா வேறு லெவல். அது அப்படியே மாற்றி விட்டுட்டா. 2 பேரும் என்டர்டெயின் பண்ணுறாங்கன்ற மாதிரி பயங்கரமாக ட்விஸ்ட்டு. அங்கே அவளே வந்து ஐயோ கூட்டம் கூட்டிச்சேன்ட்டு பதவிட்டா. பட் ஆனியா அது வேறு லெவலில் சமாளிச்சா. எனக்கு வந்து என்ன சொல்கிறது, யாரோட கெட்டப் தான் வந்து எனக்கு பயங்கர இதுவாக இருந்தது. ஃபஸ்ட்டாவது ஏதோ மாஸ்க் போட்டாங்க, ஓகே, அது கூட வந்து மாறு வேஷம்னு ஒத்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய கண்ணாடி மாட்டிட்டு மாறு வேஷம்னு சொன்னால் பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறவ வேற லெவலில். சரி, இந்த பக்கம் லம்மால் ஒரு குழந்தைக்கு இவ்வளோ யோசிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஓகே, அவர் வந்து எல்லாமே ப்ரொஃபஷனலாக பார்க்குறாரு, அதிகமாக திங்க் பண்ணுறாரு, ஓகே தான். குழந்தை இயல்பாக இருந்துக்கலாம். இவ்வளோ யோசித்து பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை. குழந்தை என்ன இது எதிர்பார்க்குதோ விளையாடணுமோ அப்படி சகஜமாக முடிச்சிடலாம். அதுக்கும் ஒரு மிஷினு இது ஐயோ நாட்டு பிரச்சனைன்னு அப்படி யோசிச்சு சுற்றிக்கிட்டு வராரு. அது ரொம்ப கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. சிம்பிளாக இருக்கலாமேன்னு தோணுச்சு. அவங்களுக்கு அனுபவமே கிடையாதுல்ல. எப்பவுமே மிஷின் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்த ஒரு பர்சன் இப்போ வந்து குழந்தைன்னும் போது சரி, குழந்தைக்கு ஃபீலிங்ஸ் ரொம்ப டீப்பாக புரிஞ்சுக்க நினைக்கிறாங்க. அவன் இப்படி பேசுறதுக்கு இது அர்த்தமாக இருக்குமா, வருத்தப்பட்ட அந்த ஓவர் திங்கிங் இருக்க தான் செய்யும். ஏன்னா இதுமாதிரி பார்க்காத ஒரு ஆளுக்கு அது இருக்க தானே செய்யும். பட் அது பிடிச்சிருக்கு. அவங்கள புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதை ஒரு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது சாதா குழந்தையாக இருந்தால் கூட ஓகே. இவன் எல்லாமே மைண்ட் ரீட் பண்ணுற ஒரு குழந்தைய சமாளிக்கிறதுன்றது எப்படியேப்பட்ட ஆளுக்குன்றது கஷ்டம்தான். அது இவனுக்குன்னு இல்லை, எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலுமே இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரீட் பண்ணுற குழந்தை எப்படி தான் இது பண்ணுறது. ஸோ அது கஷ்டம்தான், அது புரிஞ்சது. பட் நல்லா தான் போச்சு. ஓகே, இன்றைக்கி சம்பவம் இன்னும் இருக்கும்னு நினச்சேன். ஒரு ஆள் மட்டும்தான் வந்துடுறான். எல்லாமே இப்போ இந்த போட்டு மாத்திர அந்த டைமுக்கு தான் வந்து மொத்த பேர் அட்டாக் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா மாறிடுச்சுன்னா இந்த பிளானே இதுவாகிடும். ஸோ இங்கே முடிச்சாதான் அந்த பிளான் சொதப்பத்துக்குன்னு சொல்லி எல்லாருமே முனைப்பாக இருப்பாங்க. எனக்கு என்னென்னா அவரும் நம்மளும் எதனா மைக் இது பண்ணிவிட்டு பர்சனலாக பேசணும். இவங்க லேண்ட்லைனில் பேசுகிறாங்க, ஃபோனில் பேசுகிறாங்கன்றப்போ ஒருத்தன் ஒட்டு கேட்டு எல்லாத்தையும் பண்ணிகிட்டே தான் இருக்கான். ஸோ அது மாதிரி தான் கொஞ்சம் வீக்காக தெரிஞ்சு இந்த மிஷின்லேயே. அது மூலிமா தான் அவங்க மாட்டிகிட்டே இருக்காங்க தொடர்ந்து. இப்போ மொத்த பேரும் இந்த போட் மாறத்துக்குள்ள அட்டாக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மொத்த சம்பவம் இப்போ இந்த ஃபைனலில் முடின்னு நினைக்கிறேன். இவங்களும் அங்கே தான் வராங்க, இவங்களும் அங்கே தான் மாற போகிறாங்க. ஸோ அடுத்த எபிசோடில் தான் வேறு லெவலில் இருக்குன்னு தெரியுது. நான் அப்படியே நம்புகிறேன். இந்த மாதிரி ஃபோனில் பேசுனது வேறையாக இருக்கலாம். சும்மா ஃபோனுக்காக பேசிட்டு அங்கே போகும்போது வேறு பிளான் மாற்றி வேறு மாதிரி போயிடுவாங்கன்னு நம்புகிறேன். அது எப்படி வருமோ தெரியல. யாராக இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன தப்பு பண்ணுறது தானே. அந்த மாதிரி இதுவும் நடக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணும். அந்த மாதிரி தான் இதுவும் சொல்லப்போம். ஏன்னா அவர் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அவருக்கு வந்து இந்த மாதிரி யோசிக்காமல் பண்ணுவாரான்றது தெரியல. அதனால அவர் ஏதாவது பிளான் வச்சுருக்கலாம். இது கூட பொய்யா கூட இருக்கலாம், இந்த மாதிரி பேசிக்கிட்டது. அதனால அதான் இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆக்ஷன் அடிதடி அதில் தான். இதே லம்மாலாம் இருந்தால் இது எல்லாத்தையும் யோசிப்பார். ஃபோனில் பேசுகிறது கூட வேறு நோட் பண்ணுவான்ட்டு அது கூட பண்ண மாட்டாங்க. ஸோ அதான் அவங்க வந்து அவங்களோட மிஷின் வேறு மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அறிவு சார்ந்தே இருக்கும். ரொம்ப உஷாராக இருப்பாங்க. ஒரு சொட்டு கூட சந்தேகம் வரக்கூடாது. இவங்க வந்து ஃபுல்லாக வாழை வார்த்தைக்கு வார்த்தை. இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஃபைட்டு கூட பார்த்தீங்கன்னா அவனால் லாங் ரேஞ்ச் வந்து ஃபைட்டே பண்ண முடியல. க்ளோஸ் ரேஞ்சிலே ஃபைட் பண்ணதுனால கிட்ட இருந்தால் வந்தோமா கச்ச குச்சின்னு வெட்டி போட்டு தூக்கி போட்டோமா அவ்வளோதான் அவங்களோட இது இருந்துச்சு. ஆனால் அவள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பயப்படுறான். அவளுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க, குழந்தை இருக்காங்க. எனக்கு என்ன ஆச்சுன்னா அடிபட்டாலும் பதில் சொல்லணும், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறப்போ அந்த பயம் க்ரியேட் ஆகுது. இத்தனை நாள் அவளுக்கு எந்த பயமும் இல்லை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் அவள் ஃபீல் பண்ணால் அதுவுமே புரிஞ்சுது. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.